வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 1 பிரிலிம்ஸ்ல எவ்வளவு கேள்விகள் நாம நடத்தின பகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கறத ப்ரூஃபோட அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே யூனிட் நம்பர் 8ல பெண்களின் பங்கு, இந்திய அரசியல் அமைப்பு, இந்திய தேசிய இயக்கம் அந்த வீடியோ எல்லாம் போட்டுட்டோம். இப்ப 4வதாக இந்திய புவியியல் வீடியோ பார்க்க போறோம். அடுத்தது எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ் 2 வீடியோ அடுத்தடுத்து வரும். ஏன்னா மொத்தமா நம்ம 6 சப்ஜெக்ட் எடுத்திருந்தோம் பெய்டு கோர்ஸ். இந்த 200 கேள்விகள் பிரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா 14 கேள்விகள் நமக்கு ஜியோகிராஃபில இருந்து கேட்டிருக்கிறாங்க. அதுல 11 கேள்வி நம்ம நடத்தினது வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சிலது கரண்ட் அஃபேர்ஸ், எந்த வாட்டி இல்லாம இந்த வாட்டி ஜியோகிராஃபி கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஐஎன்எம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இதுல பாலிட்டி கஷ்டமா இருக்கும், ஹிஸ்டரி கஷ்டமா இருக்கும். இந்த வாட்டி அதெல்லாம் ஓரளவுக்கு கொடுத்துட்டு நம்ம ஜியோகிராஃபியும் எக்கனாமிக்ஸும் கொஞ்சம் கஷ்டமா கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பெய்டு கோர்ஸ்ல மொத்தமா 21 மணி நேரம் தான் எடுத்திருந்தோம் ஜியோகிராஃபி சப்ஜெக்ட். அந்த 21 ஹவர்ஸ் படிச்சிருந்தாலே உங்களால இந்த 11 கேள்விக்கு பதிலளிக்க முடியும். மொத்தமா 14 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. இதுல 2 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா 12 கேள்வி நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது ஒரு மொபைல் ஆப் கொடுத்து ஏதாவது ஒரு ஸ்கீமை பத்தி கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்றது கஷ்டம். அதாவது பெய்ட்ல சொல்ல வர கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம், முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கும், அதை அந்த கிளாஸ்ல சொல்ல முடியாது இல்ல. சோ அந்த மாதிரி காரணங்களால ஒரு 2 கேள்விகள் போயிடுது. மீதி 12 கேள்வி, அந்த 12ல 11 ஆயிடுச்சு. சோ ஒரு கேள்வி மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. இந்த ப்ரூஃப் வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பிடிஎஃபா நம்ம டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராமோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரூஃப் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் வகுப்புகள் பத்தின இன்டிமேஷன் கொடுத்துட்டு போலாம். நம்ம எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ் எல்லா எக்ஸாமுக்குமான ஒரு ஜென்ரலான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்திருந்தோம். பேசிக்னா பேசிக் லெவல் கிடையாது, குரூப் 1 லெவல்ல தான் எடுத்திருந்தோம். அதுக்கு இதான் சாட்சி. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ரூஃப் வீடியோ தான் சாட்சி. இது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் 2, குரூப் 2A பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்திய அரசியல் அமைப்பு, இந்திய புவியியல், பொருளாதாரம், இயற்பியல், இந்திய தேசிய இயக்கம் இந்த 5 சப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி எடுத்து முடிச்சிட்டோம். ரெக்கார்டட் வீடியோவா நம்ம மொபைல் ஆப்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி, ரெக்கார்டட் வீடியோஸ் அவைலபிள். மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபா மொபைல் ஆப்ல இருக்கும். அதே போல பைலிங்குவல் கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்டும் 599. அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கோர்ஸ் உங்களுக்கு தேவைன்னா தனித்தனி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 599. ஸோ அப்ப 5 கோர்ஸ் 5 × 600 அப்படின்னு போட்டீங்கன்னா 5 × 6 3000. ஸோ மொத்தமா இது 3000 ஆகும். தனித்தனியா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா. இல்ல சார் எனக்கு 5 கோர்ஸுமே வேணும், இந்த 5 சப்ஜெக்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2000 பே பண்ணா போதும். இப்ப நாம அடிஷனலா இப்ப குரூப் 2, குரூப் 2A பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு பாத்தீங்கன்னா இதுல நாம ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்றோம் +1, அதாவது 6 சப்ஜெக்ட் ஆக போகுது. அது என்னன்னா யூனிட் நம்பர் 8. யூனிட் 8 நான் ஃபுல்லா எடுக்க போறது கிடையாது. யூனிட் 8ல 3rd 4th பாயிண்ட் மட்டும் தான் எடுக்க போறேன். அதாவது சுதந்திர போராட்டத்துல ஆரம்ப கால கிளர்ச்சி, தமிழ்நாட்டின் பங்கு, பெண்களின் நிலை, நீதி கட்சி, திராவிடர் கழகம், சுயமரியாதை இயக்கம், அண்ணா, பெரியார், கலைஞர், காமராஜர், அதே போல பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இதெல்லாம் எடுக்க போறோம். ஸோ 3rd 4th பாயிண்ட் மட்டும்தான். அதனாலதான் ஃபீஸையும் அது குறைச்சி வச்சிருக்கேன், 399. ஸோ மற்றதெல்லாம் 599 இருக்கும், இது மட்டும் 399. ஸோ இது தேவைப்பட்டா இதையும் நீங்க செப்பரேட்டா தனியாவே இதை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல இந்த 5 கூட இதுவும் சேர்த்து வேணும் அப்படின்னா +400, தட் இஸ் ஈக்குவல் டு 2400. இந்த 6 ஆன்லைன் கிளாஸுக்கான ஃபீஸ் 2400. இதுவே பாத்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். நீங்க மொபைல் ஆப்லயே இந்த வீடியோ நீங்க 1 இயருக்கு எப்ப வேணா பாத்துக்கலாம். அதே போல பிடிஎஃப்பும் அதுலயே இருக்கும். ஆனா நீங்க டவுன்லோட் பண்ணி யாருக்கும் ஷேர் எல்லாம் பண்ண முடியாது. எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இன்னும் எனக்கு டவுன்லோட் பண்ண தெரியல சார், ஜாயின் பண்ண தெரியல, இதுல பெரிய டவுட்லாம் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நம்ம டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. 8870302702 இதான் நம்மளுடைய அபிஷியல் நம்பர்.
ஸோ இதுக்கு நீங்க கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணாலும் டீம் கைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப நாம ப்ரூஃப் வீடியோவுக்கு போகலாம். முதல் கேள்வி, முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி முதல் கேள்வி ரொம்ப கடினமான கேள்வியா கேட்டாங்க. அதாவது கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கேட்டாங்க. இது 2004 வந்த கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா GSI, முதல்ல இது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா கொல்கத்தா ஹெட் குவார்டர்ஸ். சரி, அது கேள்வி இல்லை, அது கேட்டா கூட ஈஸியா போட்டிருக்கலாம். ஏன்னா அந்த கொஸ்டின் நானே தப்பா போட்டேன். உண்மையை சொல்லணும் இல்லையா? நடத்துனது வந்ததுன்னு சொல்றோம், நடத்தாதது வந்ததுதான் அதையும் சொல்லணும்ல, நடத்தலன்னு. அதுதான் இது. சவுத் காரோ ஹில்ஸ், தெற்கு காரோ மலைகள். நான் ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷனை பார்த்தா காசி, காரோ, ஜெயந்தியா எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறதா இருக்குது. எல்லாமே அதே பகுதியில் இருக்கிறதா இருக்குது. அதனால நம்மளால ஆப்ஷன் எலிமினேஷனே பண்ண முடியல. மேகாலயால இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா டிஸ்கவர்டு ஏன்ஷியன்ட் ஃபசில்ஸ், அதாவது பழங்கால புதைப்படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்மளது அகழ்வாராய்ச்சி நடக்குது இல்ல, அது போல அங்க பண்ணிருக்காங்க போல. சோ இது கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஒரு கேள்விதான் நாம நடத்தாத கேள்வி. நான் சொன்னேன்ல மொத்தம் 14 கேள்வி, 2 கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருங்க, மீதி 12. ஒண்ணு நாம நடத்தாதது இதுதான். இது கண்டிப்பா ஃப்ளூக்ல போட்டவங்க தவிர மற்றவங்க யாருமே இதுக்கு ஆன்சர் போட்டிருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. அடுத்த கேள்விக்கு போலாம். இதுல லேட்டரைட் சாயில், அதாவது சரளை மண்ணை பத்தி கொடுத்துருக்காங்க. அதுல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் நடத்தல. அதாவது எந்த மொழிச்சொல் இது? கிரேக்க மொழிச்சொல் இல்ல, லத்தீன் மொழிச்சொல்லா? ரைட். மத்த 2 பாயிண்ட் நம்ம சொல்லியிருப்போம். இரும்பு அலுமினியம் அதிகமா இருக்கும், நைட்ரஜன் பொட்டாசியம் சுண்ணாம்புலாம் குறைவா இருக்கும். இது புவர், இது ரிச். இந்த 2 பாயிண்ட் நம்ம நடத்திருப்போம். 2, 3 மட்டும்தான் சரி, அவ்வளவுதான். ஏன்னா வேற எந்த ஆப்ஷன்லயும் பாருங்க 2, 3 வராது. இது நான் நடத்தல, இது 2 நடத்திருக்கேன். இதை வச்சா நீங்க ஆப்ஷன் போட்டுருக்கலாம். எப்படி? வேற எங்கேயாவது 2, 3 வருதா பாருங்க, வரவே இல்லை, ஒரே ஆப்ஷன்ல தான் வருது. அப்ப இதான் ஆன்சர். 1, 2, 3 வரல பாருங்க, 1, 2, 3 வரல. அப்ப ஈஸியா நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாமா? நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்குது, வெளியில எல்லாம் எங்கேயும் நம்ம ஸ்கூல் புக் தான் படிக்கிறதே இல்லையே. நம்ம கண்ணை மூடிக்கிட்டு பூனை தன் கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டது போல அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் புக்கே பார்க்காம எல்லாம் ஸ்கூல் புக் எதுவுமே வரல, வெளில தான் வந்திருக்குது. ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கோம், அதை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நம்ம அந்த ப்ரூஃபோட சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதை நீங்க செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க, சரளை மண் இரும்பு மற்றும் அலுமினியம் நீரேற்ற ஆக்சைடுகளால் உருவானது. நான் கிளாஸ் எடுக்கும்போது சொன்ன மண்கள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பான், மண் வகைகள் இருந்து. அது எப்படி கேட்பான்? சும்மா டைரக்டா இது என்ன விலை இதெல்லாம் கேட்க மாட்டான், அதெல்லாம் பழஸ், அதெல்லாம் அப்டேட் ஆயிட்டான் TNPSC. வேதியியல் பண்பு, மண்ணினுடைய தன்மை என்ன அதிகமா இருக்கலாம் கேட்பாங்க. இதை சொல்லிட்டு நான் கூடவே சொல்லியிருப்பேன், இந்த மண்ல ஈரப்பதத்தை தக்க வைக்கும் திறன் குறைவு. அப்ப என்ன அர்த்தம்னா அங்க மண்ல இருக்கக்கூடிய இயற்கையான சத்துக்களே இல்ல. அதுதான் முக்கியமானது. நைட்ரஜன், பொட்டாசியம், சுண்ணாம்பு சத்துலாம் இல்ல இயற்கையாவே. அதனாலதான் இத நீர் தேக்கி வைப்பதில்லை அப்படின்னு நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இதுதான் இதுக்கான ஆன்சர், இதுதான் இதுக்கான ப்ரூஃப். இரும்பு அலுமினியம் அதிகமா இருக்குது. ஆமா, அந்த மண்ணே அதனாலதான் ஆனது, கரெக்டா? அடுத்தது நைட்ரஜன், பொட்டாசியம், சுண்ணாம்பு இதெல்லாம் குறைவா இருக்குது. நம்ம கிளாஸ்ல சொல்லியிருப்போம், இதுல நீரே தக்க வச்சுக்க முடியாது, அதுல முக்கியமான சத்து எல்லாம் குறைவா தான் இருக்கும். ஏன்னா மண்ணுல நைட்ரஜன் தான் மெயின், அதுவே இல்ல, அதுதான் முக்கியமானது, குறைவா இருக்குது. அதனாலதான் என்ன பண்ண முடியல, நீரை தேக்கி வைத்து அதை ஈரப்பதை தேக்கி வைக்கக்கூடிய திறன் குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லியிருப்போம். முடிஞ்சுதா? அடுத்த கேள்விக்கு போகலாம். ரொம்ப சூப்பரான கொஸ்டின். லார்ஜஸ்ட் பேசின் கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது மிகப்பெரிய ஆற்றுப்படுகை அப்படின்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் நீங்க பெருசா போட்டு குழப்பிக்க தேவையில்லை. ஆற்றுப்படுகை அது இதெல்லாம் விடுங்க. இருக்கிறதுல பெரிய ஆறு எது? அதான் ஆன்சர். இந்தியாவிலேயே கேட்டாங்கன்னா கங்கை. நீங்க பிரம்மபுத்திரா, சிந்துலாம் சொன்னீங்கன்னா உற்பத்தி ஆகுறது இந்தியாவில கிடையாது, எங்கேயோ உருவாகி இந்தியா வழியா அவங்க ஒரு டிராவலர், அவ்வளவுதான், அவங்க ஒரு பயணி. பாகிஸ்தான் வழியா கடைசி என்ன பண்ணும், போய் சிந்து போய் அரபிக்கடல்ல கலந்துரும். அதே போல பிரம்மபுத்திரா திபெத்ல உருவாகி இந்தியா வழியா டிராவல் பண்ணி பங்களாதேஷ்லயும் டிராவல் பண்ணி போய் எங்க போய் சேரும், கடைசியா வங்கக்கடல்ல போய் கலக்கும். அப்ப கங்கை தான் நம்ம சொல்ல முடியும் மிகப்பெரிய இந்தியாவோட லார்ஜஸ்ட் ரிவர் பேசின், மிகப்பெரிய ஆற்றுப்படுகை கங்கை ஆற்றுப்படுகை. 2வது கோதாவரி. ஆப்ஷன்ல கங்கையே இல்லை, அப்ப கோதாவரி தான் ஆப்ஷன்.
நம்ம கிளாஸ்லயே ரிவர்ஸ்னு ஒரு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருப்போம், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. நம்ம அதை எடுக்கும் போதே சொல்லியிருப்போம், ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துருப்போம். இதை விட பெஸ்டா யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நான் ரிவர்ஸ் டாபிக்கே எடுக்கல, ஷார்ட்கட்ஸோட சொல்றேன். இதுல பார்த்தா கோதாவரி தக்ஷின் கங்கா என்று அழைக்கப்படுகிறது, விருத்த கங்கா என்று அழைக்கப்படுது. பெனின்சுலர் இந்தியாவில் மிகப்பெரியது, மிக பழமையான நதி. தீபகற்ப இந்தியாவிலே மிகப்பெரியது. சோ லார்ஜஸ்ட், செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவரைன், செகண்ட் லார்ஜஸ்ட், ஃபர்ஸ்ட் கங்கை, அப்ப ரெண்டாவது இதுதான். அப்ப அதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. கோதாவரி தீபகற்ப இந்தியாவில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மிக நீளமானது, மிகப்பெரியது. அது எங்க உருவாகுது, எந்தெந்த மாநிலம் வழியா போகுதுலாம் கொடுத்திருப்போம், டீட்டெயிலா கிளாஸ்ல எடுத்திருப்போம். அடுத்த பாயிண்ட் நார்வெஸ்டர். சூப்பரான கொஸ்டின் பா. நார்வெஸ்டர், நார்வெஸ்டர் ஏன் பேரு? அது நார்த் வெஸ்ட் வந்து வீசுது. பாத்தீங்கன்னா நம்ம இந்த பகுதி தான் நமக்கு தேவை, இந்த பகுதிக்கு வந்துருவோம். இதுதான் நார்த் வெஸ்ட். இங்க இருந்தா இந்த காற்று வீசுகிறது. அப்படி வீசும் போதே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பஞ்சாப் இருக்கு இல்லையா? சோ பஞ்சாப்ல கல் பைசாகி அல்லது கால் பைசாகி, பைசாகி அப்படிங்கிறது அறுவடை திருநாள், பைசாகி பெஸ்டிவல். கல் பைசாகினா அதை கெடுக்கிறது, அதாவது வீணாக்குறது. மழை அதிகமா பெஞ்சு காத்து அதிகமா அடிச்சு அடுத்த வீணாக்குறது, அழிவை ஏற்படுத்துறது. இங்க நடத்திடும். நடத்திட்டு இப்படி வீசினா எங்க போகும்? இந்த லைன்ல தான் வரணும். இங்க வந்துச்சுன்னா இந்த 3 இடத்த வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தும். என்னன்னா இங்க இருக்கக்கூடிய பீகார், இங்க இருக்கக்கூடிய மேற்கு வங்கம், 3வது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அஸ்ஸாம். 3 இடங்கள்ல வீசும். பாருங்க, இந்த ஆப்ஷன் ரெண்டுமே இல்ல, விட்டுருங்க. அசாம் இருக்கு, மேற்கு வங்கம் இருக்கு, ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கு. என்ன சார் நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணலாம்? எந்த ஆன்சரை நாம ஆப்ஷனா சூஸ் பண்ணலாம்? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம். ஏன்னா இது இந்த டைரக்ஷன்ல போகும் பொழுது கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேற்கு வங்கம் தான். அப்ப இங்க உங்களுக்கு அதிகமான மழை பொழிவை கொடுக்கும். அப்போ நார்வெஸ்டர் நார்த் வெஸ்ட் இருந்து வீசி வடமேற்கு இருந்து வீசி கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியை நோக்கி செல்லும். கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியை நோக்கி செல்லும். அதுல 50 சென்டிமீட்டர் மழை பொழிவு எங்கன்னா மேற்கு வங்கம். இது நம்ம கிளாஸ்ல டைரக்டா எடுக்கல. நார்த் வெஸ்ட் வந்து வீசும். அப்படி வீசுறது பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி போகும், பஞ்சாப்ல கடுமையான மழையை கொடுக்கும், கல்பைசாகின்னு எடுத்திருப்போம். அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். குரூப் பண்ண பொறுத்தவரை டைரக்டா தான் கிடையாது. நான் ஏற்கனவே இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ல சொல்லியிருப்பேன். ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா டைரக்டா கொஸ்டின்லாம் இருக்காது. நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதை எந்த அளவை நீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத ஆன்சர்ல சொல்லணும், அவன் கொடுத்திருக்க ஆப்ஷன் வச்சு. சோ ஆன்சர் வந்து மேற்கு வங்கம், 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு. மேபி இது அசாம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து மேற்கு வங்கம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இப்போதைக்கு இது ஆன்சர் எடுத்துக்கலாம். மேபி டிஎன்பிசி ஆன்சர் கீ வந்து அசாம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனா இந்த 2 ஆப்ஷனும் கிடையவே கிடையாது. சோ இங்க நம்ம எடுத்திருப்போம் நார்த் வெஸ்ட், வடமேற்குல இருந்து வீசக்கூடியது. அங்க பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். நார்வெஸ்டர் இது கிழக்கு மற்றும் வடகிழக்கு நோக்கி வீசும். நம்ம ஸ்கூல் புக் திரும்ப திரும்ப சொல்றதுதான். கேட்டா அதெல்லாம் ஸ்கூல் புக்லயே கிடையாது, எல்லாம் வெளில இருந்து கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், யார் என்ன சொன்னாலும் சரி ஸ்கூல் புக்கை மட்டும் படி. தப்பு. ஸ்கூல் புக் இல்லாம அந்த பிரைவேட் ஆத்தர்ஸ், அதாவது தனியா புத்தகம் போட்டிருப்பாங்கல்ல, அதை மட்டும் படிங்க. லட்சுமிகாந்த், ரமேஷ் சிங், பிபின் சந்திரா, இந்த மாதிரி புக் எல்லாம் அது மட்டும் படிக்கணும், அதுவும் தப்பு தான். முதல்ல ஸ்கூல் புக்கை படிக்கணும், லைன் பை லைன் வாசிக்கணும். நீங்க குரூப் 1 குரூப் 2க்கு தயாராகணும், அந்த வேலைக்கு போனோம் அப்படின்னா, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. குரூப் 1 தான் ஆபீசர் ஆகணும், குரூப் 2 தான் ஆபீசர் ஆகணும், அதை செஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. லைன் பை லைனா படிக்கணும் ஸ்கூல் புக். ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிட்டீங்களா, அடுத்தது போய் எல்லா அந்த ஆத்தர்ஸ், லட்சுமிகாந்த் புக்கோ, பிபின் சந்திரா புக்கோ, கே பிள்ளை தென்னிந்திய வரலாறு புத்தகமோ ஏதோ ஒண்ணு வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா அதையும் படிச்சுட்டு போகணும். ரெண்டுமே சமமா படிச்சுட்டு போனாதான் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். ஸ்கூல் புக் மட்டும் படிச்சாலும் பாஸ் பண்ண முடியாது, வெறும் பிரைவேட் ஆத்தர் மட்டும் படிச்சுட்டு போனாலும் பாஸ் பண்ண முடியாது. ரெண்டுமே படிக்கணும். உதாரணம் பாருங்க, ஏப்ரல் மே மாதங்கள்ல வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி என்று அழைக்கப்படுகிறது. இக்காற்று கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியிலான பீகார், மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களுக்கிடையே குறுகிய கால மழைப்பொழிவை தருகிறது. இதுதான் ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கான். அதனாலதான் சொன்னேன், பீகார் ஆப்ஷன் இல்ல, மேற்கு வங்கம், அசாம் ரெண்டுமே ஆப்ஷன்ல இருந்துச்சு. இருக்கா? இருக்கு.
அப்ப அசாம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது 50 சென்டிமீட்டர் மழை பொழிவு மேற்கு வங்கத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அதுதான் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது போலாமா? இந்த கேள்வி இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், நம்ம சோலார் சிஸ்டம் அப்படின்னு ஒரு டாபிக், அதை நான் இப்ப எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா சோலார் சிஸ்டம் சிலபஸ் இல்லைனாலும் குரூப் 4லயும் கேட்டான், குரூப் 1லயும் கேட்டான். பாருங்க, செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக மங்கள்யான் அனுப்புனாங்க. சந்திரயான் சந்திரன் ஆராய்ச்சி பண்றதுக்காக டன். இப்போ இது நாம எடுக்கல, இது ஜப்பான் கிடையாது, பிலிப்பைன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. பின்னாடி போ அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸா? ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி போ பிலிப்பைன்ஸ். கிரஸ்ட் அப்படின்னா மேலடுக்கு. இது பேசிக்கான ஒரு விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. கிரஸ்ட் அப்படின்னா அந்த மேல் அடுக்கு, அதாவது பூமியினுடைய அடுக்குகளை பிரிச்சிருப்பாங்க, நடுவில் லேயர்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம சிலபஸ்லேயே கிடையாது, பட் ஆனா கேட்டிருக்கிறாங்க. கிரஸ்ட் அப்படிங்கிறது உள்ளடுக்கு இல்ல, மேல் அடுக்கு. அப்ப இது தப்பு. கானிமெடே அப்படிங்கிறது சனியின் நிலவு கிடையாது. சனியின் நிலவு டைட்டன். சேட்டலைட் ஆஃப் சாட்டர்ன் என்னது? சாட்டர்ன், டைட்டன். கானிமெடே அப்படிங்கிறது ஜூபிட்டருக்கு. அப்ப இதுவும் தப்பு. ஒண்ணு மட்டும்தான் சரி. இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? பாருங்க, சந்திராயன் 1, 2 இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிலவு ஆராய்வதற்காக மங்கள்யான் எந்த வருஷம் அனுப்புனாங்க? எப்ப நிலைநிறுத்தப்பட்டது? 2000 ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி மங்கள்யான் அந்த சேட்டலைட் சிம்பிள் இருக்கும். இப்ப மங்கள்யானையும் காணா, 2000 ரூபாய் நோட்டையும் காணா, அது வேற விஷயம். மங்கள்யான் மங்களகரமா இருக்கிறது, செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக கிளாஸ்ல எடுத்திருப்போம். அடுத்ததாக பாருங்க, வியாழனுடைய மிகப்பெரிய துணைக்கோள் தான் கனிமடே. சனியினுடைய மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். இங்க டைட்டானியா, யுரேனஸுக்கு டைட்டானியா, நெப்டியூனுக்கு ட்ரைட்டன். இதுதான் இந்த கோள்களுடைய மிகப்பெரிய துணைக்கோள், இந்த பிளானட்டோட மிகப்பெரிய சேட்டலைட். எடுத்திருக்கோமா? சோ இந்த 2 பாயிண்ட வச்சு நம்ம இந்த ஆன்சரை சொல்ல முடியும். சோ இது சரி, இது தவறு, இதுவும் தவறு. கிரஸ்ட்னாலே மேலடுக்கு, உள்ளடுக்கு கொடுத்தான் தப்பு. அப்ப இது ரெண்டுமே தப்பு. ஒண்ணு சரி, 2 4 வரவே கூடாது. 3 4 வரவே கூடாது. 3 வருது, அனைத்தும் சரி வருது, வரக்கூடாது. ரெண்டுத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு ஒண்ணு கண்டிப்பா சரி. சோ ஆப்ஷன் ஏக்கு வரலாம். ஆனா அங்க பார்த்தா 1 and 2 கொடுத்துருக்கான். பின்னாடி போ அப்படிங்கிறது ஜப்பான் சில பேர் போட்டிருக்கலாம், மேபி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா தப்பாதான் இருந்திருக்கும். ஒண்ணு மட்டும்தான் சரி. அடுத்தது டாப்லா. சூப்பரான கொஸ்டின் பாரு. நான் கரெக்டா போட்டேன், ஆனா மற்றவங்க போட்டாங்கன்னு தெரியல. ஆனா நானே ஒரு வியூகத்தின் அடிப்படையில தான் போட்டேன், இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா பழங்குடியினர் பத்தி எப்பவுமே ஒரு கேள்வி கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல. இந்த வாட்டி நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்ம ப்ரூஃப் எல்லாத்தையும் பார்க்கலாம் பாருங்க, ரொம்ப ஈஸி. டாப்லா அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசம். எப்படின்னு பாருங்களேன், நம்ம கிளாஸ்ல நான் இது எடுக்கல, இதெல்லாம் நான் கிளாஸ்ல எடுத்தது. சரியா? இங்க பாருங்க, நீஷி அருணாச்சல் பிரதேசம் போட்டிருக்கோம். இது நான் கிளாஸ்ல எடுத்தேன், டாப்லா எடுக்கல. நீஷி டாப்லான்னு அழைப்பாங்களாம். பூன்னு சொல்லலாம், புஷ்பன்னு சொல்லலாம்ல. அந்த மாதிரி டாப்லா அப்படின்னாலும் நீஷி அப்படின்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதானா, அவங்கள இந்த பேர்லயும் அழைக்கலாம். நம்ம அப்புறமா கூகுள்ல சர்ச் பண்ணும் போது தான் ஆன்சர் நமக்கு தெரிய வருது. இப்ப நம்ம நடத்திருக்கிறோம், ஆனா அதுக்கு இன்னொரு பேர் நடத்தாம விட்டுருக்கிறோம். ஏற்கனவே டிஎன்பிசி குரூப் 1ல கேட்ட கேள்விதான் நீஷி. இந்த நீஷி பழங்குடியினர் எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க? அருணாச்சல பிரதேசம். சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா, நீஷி அப்படின்னாலும் டாப்லானாலும் ஒண்ணுதான், அருணாச்சல பிரதேஷ் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, சூப்பரா. இந்திய மக்கள் தொகையில எப்ப கணக்கெடுப்ப முதல்ல ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆரம்பிச்சது 1872ல லார்ட் மேயோ. அது ஆனா கம்ப்ளீட் சென்சஸ், முழு மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் எடுத்தாங்க. முழுமையா எடுத்தது 1881. இது எடுத்தது ரிப்பன் பிரபு. இதுக்கு ஆன்சர் என்ன கொடுக்கலாம்? கரெக்டா எது கொடுக்கணும்னு கேட்டா விடை தெரியவில்லை அப்படிங்கறதுதான் இதுக்கு ஆன்சரா கொடுக்கணும். ஏன்னா ஆப்ஷன்லயே இல்ல, அப்ப விடை தெரியவில்லை, ஆன்சர் நாட் நவ் அப்படின்னு தான் கொடுக்கணும். சில நேரங்கள்ல 1881 கொடுத்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆன்சர் கீ வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இதான் இதுக்கான ப்ரூஃப். பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல எடுத்திருப்போம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் சென்சஸ் அப்படின்னு லார்ட் மேயோவை சொல்றாங்க. 1872 தான் ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்திருக்கிறார். பிறகு 1881
ப்ராப்பர் ஃபுல் கம்ப்ளீட் சென்சஸ் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் முறையாக 1881 ரிப்பன் பிரபுவா எடுக்கப்பட்டது. ரிப்பன் பிரபு ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், உள்ளாட்சியின் தந்தை ரிப்பன் எங்கலப்பன். அதுக்கப்புறம் 10 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கான கேள்வி என்னன்னா, மாயோவையும் இந்திய மக்கள் தொகையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே இதுக்கு முன்னாடியே 1830களிலேயே டாக்கால, அப்ப ஒருங்கிணைந்த இந்தியா தான் அது டாக்காவும், அங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாரு. அதனால ஃபாதர் ஆஃப் இந்தியன் சென்சஸ்னு அவரை சொல்லுவாங்க. அவர் யார் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கிளாஸ்ல எடுத்திருக்கிறேன், பெய்ட்ல எடுத்திருக்கிறேன். யூடியூப்ல பாத்தீங்கன்னா சென்சஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்க. சென்சஸ்னு ஒரு MCQ நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம், அதுல போட்டிருக்கோம் பாருங்க. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த கேள்வி, ஆபரேஷன் பிளட் வெள்ள நடவடிக்கை எதற்காகனா பால் பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக. சோ இதுக்கான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷன், பால் உற்பத்தி. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம யூடியூப்லயே எடுத்திருக்கிறோம், பெய்ட்லயும் எடுத்திருக்கிறோம். வெண்மை ஆபரேஷன் பிளட் எப்ப எடுத்தாங்க? ஜனவரி 13, 1970. வர்கீஸ் குரியன் இவர் தான் திட்டத்தினுடைய தந்தை. பால் பொருட்கள் உற்பத்தி அதிகப்படுத்தணும். அடுத்ததாக பாருங்க, சோலார் ரேடியேஷன். பூமியின் மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுது? இதுக்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா அல்பிடோ. நான் கிளாஸ்ல எடுக்கல அப்படி கரெக்டா போட முடிஞ்சது. ஏன்னா மத்த மூணு நான் எடுத்துட்டேன், இது மூணு எனக்கு தெரியும். அப்ப அது ஆன்சரே கிடையாது. அப்ப இல்லாத ஒண்ணு ஆன்சரா இருக்க போகுது. அப்ப ஆன்சர் அல்பிடோ. நான் கிளாஸ்ல எடுக்கல, தெளிவா சொல்றேன். அலைகள் பத்தி எடுத்துருக்கிறோம், நம்ம பிசிக்ஸ்ல எடுத்துருக்கிறோம், ஜென்ரலா இதுலயும் எடுத்துக்கிறோம். அலைகள் பொதுவாக அலைகள் இருவகைப்படும், குறுக்கலை நெட்டலை அப்படின்னு சொல்லி அதை எடுத்திருப்போம். இந்த இடத்துல அலைகள்னா பி அலைகள், எல் அலைகள், எஸ் அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம சொல்லியிருக்கோம். அது பட் அதெல்லாம் அது கிடையாது. காலநிலை, வானிலை அதுவும் எடுத்துருக்கிறோம். அப்ப இது மூணுமே இல்லை அப்படின்னா இல்லாத ஒண்ணுதான் ஆன்சரா இருக்க முடியும். அதான் ஆன்சர், அவ்வளவுதான். சோ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம வானிலை, காலநிலை என்ன? வானிலைனா ஒரு நாள் நடக்கக்கூடிய வானிலை நிகழ்வு. அத 30-35 வருஷத்துக்கு சராசரி பார்த்தோம்னா அதுதான் காலநிலை, கிளைமேட். இது கிரேக்க மொழி சொல்லான கிளிமா அல்லது கிளைமா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உருவானது. இந்த கதையெல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். சோ ஆன்சர் அல்பிடோ. அடுத்த கேள்விக்கு போனோம்னா, பேராழிகள் அவற்றின் தொடர்புடைய பண்புகளை சரியாக பொறுத்துக. நம்ம கடைசியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜியோகிராபில பேரிடர் மேலாண்மை, இயற்கை பேரிடர், செயற்கை பேரிடர், நேச்சுரல் அண்ட் மேன்மேடு கெலாமிட்டிஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அது சம்பந்தமா எடுத்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்போம், எரிமலை வெடிப்பு. எரிமலை வெடிச்சா என்ன ஆகும்? அதுல இருந்து குழம்புகள்லாம் வெளியே வரும். அந்த பகுதிக்கு பேரு வெண்ட் அப்படின்னு பேரு. இந்த எரிமலை இப்படி வெடிச்சு வருதுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இருந்து வெளியே கசிஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துக்கு பேரு வெண்ட். இது ஏற்கனவே டிஎன்பிசி குரூப் 1ல கேட்டது. சோ இது பாறை குழம்பு வெளியே வரும், முடிஞ்சு போச்சு. 1க்கு 4 ஒரே ஆப்ஷன் தான் வருது, முடிஞ்சு போச்சு. இல்ல சூறாவளி அப்படின்னா கடுமையான காற்றுன்னு தெரியும் நம்மளுக்கு. ஆழி பேரலைனா கடல் அடியில ஏற்படக்கூடிய நிலநடுக்கம். வறட்சி அப்படின்னா பாலைவனம் ஆயிடும். வறட்சி அதிகமா தான் சொல்லியிருப்பேன். இந்தியாவில 68% இடங்கள் வறட்சிக்கு உட்பட்டவை. அதாவது எதை வச்சு சொல்றாங்க? மழைப்பொழிவு வச்சுதான் சொல்றாங்க. 1050 சென்டிமீட்டர் மழைப்பொழிவுக்கும் மில்லிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு இருந்ததுதான் அந்த பகுதியை நாம வறட்சிக்கு பாதிப்பான பகுதிகள், வறட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். 68% பகுதி இந்தியாவில வறட்சியான பகுதி. அவ்வளவுதான். சோ இதான் இதுக்கான ஆன்சர், முடிஞ்சு போச்சு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல எடுத்திருப்போம், பெய்டுல பாருங்க. அடுத்தது இந்த கொஸ்டின், இது நான் எதுவுமே எடுக்கல, ஆனா எல்லாமே எடுத்திருக்கேன். புரியலையா? பாருங்க, எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்கிறான். ஒரு பழங்குடியின இனம் மாநிலம் கொடுத்துட்டாங்க, பொறுத்த சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு போண்டா கண்டிப்பா கிடையாது. அப்புறம் யாரு எவருன்னு அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இப்ப கிடையாது, தமிழ்நாடு போண்டா கிடையாது. அப்ப எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 4 வரக்கூடாது. பாருங்க, 4 நமக்காகவே ஆப்ஷன் ரெடி பண்ண மாதிரி இருக்குது. அப்ப ஆன்சர் 1, 3 தான் சரி. பார்க்கலாமா? லிம்பு சிக்கிம் கரெக்ட், தொங்காரியா ஒடிசா கரெக்ட், கர்பி ஹிமாச்சல் பிரதேஷ் தப்பு, தமிழ்நாடு தப்பு. ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணியாச்சு. இப்ப நம்ம நோட்ஸ் பார்க்கலாமா? பாருங்க, சொலிகா கர்நாடகா தமிழ்நாடு, கொடுவா கர்நாடகா, தோடர் தமிழ்நாடு, இருளர் தமிழ்நாடு, குறும்பர் தமிழ்நாடு, கிரேட் அந்தமானிஸ் அந்தமான் நிக்கோபர் தீவு
நம்ம கிளாஸ்ல எடுத்தது. இப்ப தமிழ்நாட்டுல போண்டா வந்துச்சா? வரல. அதை வச்சே அதுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. நான் தான் கிளாஸ்ல அடிக்கடி சொல்லுவேன், இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 7, குரூப் 8 கிடையாது, பிரிலிம்ஸ் மெயின்ஸ் கிடையாது, எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐ போலீஸ் கிடையாது. எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் கண்ணை மூடிட்டு படிச்சுட்டு போலாம். ஏன் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி தான். திருக்குறள் எப்படி உருவாக்கி இருக்காங்க, அதுவே கேள்வியை கேட்டிருந்தான். முக்காலத்திற்கும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்லி எந்த காலத்துக்கும் பொருந்துற மாதிரியான குறள் திருக்குறள். அந்த மாதிரியான கிளாஸ் நம்ம கிளாஸ். எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி தான் அந்த கிளாஸ் நம்ம எடுத்திருப்போம். எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான். அதே நேரத்துல தெளிவா புரிஞ்சு படிச்சுட்டு போகணும். சும்மா ஏனோ தானு படிச்சுட்டு போனா வேலைக்கே ஆகாது. புரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். அதான் குரூப் 1, குரூப் 2. ஸோ இதுல இருந்து எலிமினேட் பண்ணி நம்ம போண்டாவை தூக்கணும், தமிழ்நாடை தூக்கணும்னா ஆப்ஷனையும் தூக்கிடலாம். 1, 3 கரெக்ட். நெக்ஸ்ட், முக்கியமான தினங்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் டைப், வனங்கள் மற்றும் அதனுடைய வகைகள் அப்படின்னு கிளாஸ் எடுத்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா தண்ணீர் தினம் மார்ச் 22 கரெக்ட். என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறாக இணைக்கப்பட்டுள்ளது, ஒண்ணு வரக்கூடாது. சரி, ஒண்ணு வரல. அடுத்ததாக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5, பூமி தினம் ஏப்ரல் 22. இந்த சுற்றுச்சூழல் தினத்துக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். ஜூன் 3 யாரோட பிறந்த தினம்? நம்ம கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஜூன் 3 யாரோட பிறந்த தினம்? கலைஞர் கருணாநிதியுடைய பிறந்த தினம், முன்னாள் முதலமைச்சர். சரி, ஜூன் 3, 5 உலக சுற்றுச்சூழல். நான் ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்லியிருப்பேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, கட்சிக்காரங்க தவறா நினைச்சுக்காதீங்க, சண்டைக்கு வராதீங்க. சோ வரும்போது கலைஞர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான், பெரிய பணக்காரர்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு, குடும்ப சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குல்ல. நம்ம அதுக்குள்ள போய் ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்ல, இது ஒரு ஷார்ட்கட் தான். அப்ப ஜூன் 3ஆம் தேதி பிறந்த கலைஞர் அடுத்து 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் அனைத்தையும் தன்னோட ஆக்கிட்டார். அதாவது மொத்தமா அவருடைய சொத்து எக்கச்சக்கமா இருக்க ஒரு சொத்து அப்படின்னு மாத்திட்டார். நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன், பாருங்க. அப்ப இது மாறி இருக்குது. அப்ப 2, 3 இப்ப இது மாறிடுச்சு அப்படின்னாலே இதுவும் ஆட்டோமேட்டிக்கா தப்பு தானே. இந்த ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்கான் அப்படின்னா ஜூன் 5 இங்க சுற்றுச்சூழல் தினம் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அப்ப இதுவும் தப்பு தான். அப்ப ரெண்டுமே தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 1 மட்டும்தான் சரி, மீதி 2, 3 தவறு. ஆப்ஷன் 2, 3 வரணும். ஒரே ஆப்ஷன் தான் வருது, அதுதான் ஆன்சர். உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம் டிசம்பர் 14. இதெல்லாம் நடத்தல, இதெல்லாம் நடத்தல. சோ இதை வச்சு நான் ஆப்ஷன் எலிமினேஷன்ல ஆன்சர் போட்டாச்சு. சோ நம்மளுடைய இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா இது நம்ம நோட்ஸ்ல பாருங்க. வன தினம் 21 மார்ச், நீர் தினம் மார்ச் 22, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், வனவிலங்கு தினம் அக்டோபர் 4, வனமகா உற்சவம் ஜூலை 1ல இருந்து 7 முதல் வாரம். இதை முதல் 1950 அப்ப இருந்த விவசாயம், வனம், சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த KM முன்சி வந்து ஆரம்பிச்சார் வனமகா உற்சவம் அப்படின்னு சொல்லி. எதுக்காகனா வனத்தினுடைய சதவீதத்தை அதிகப்படுத்துறது. இந்தியாவினுடைய வனக்கொள்கையின்படி 33% வனம் இருக்கணும். அதாவது 3ல் 1 பங்கு வனம் இருக்கணும். அது 17 ஆகி 20 ஆகி இப்பதான் கொஞ்சம் 22, 23% இன்க்ரீஸ் இருக்கிறதா சொல்றாங்க. வனத்தினுடைய சதவீதத்தை அதிகரிக்கிறதா சொல்றாங்க. சோ அடுத்தது இந்த கேள்விதான். இந்த கேள்வியும் அடுத்த கேள்வி 2 கொஸ்டின். இது ரெண்டும் கண்டிப்பா நம்ம நடத்தல. இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணது. 2022-23 பட்ஜெட்டை பத்தி பேசுகிறாங்க, மத்திய அரசனுடைய பட்ஜெட்டை வச்சு. இதுக்கு ஆன்சர் கிசான் ட்ரோன்கள் இருக்கலாம். ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நடத்தல. அடுத்ததாக பாத்தீங்கன்னா கிசான் ரத், இது ஒரு மொபைல் ஆப் பத்தி கொடுத்துருக்காங்க, விவசாயத்துக்கு பயன்படுத்துற மொபைல் ஆப். இதுல கண்டிப்பா என்ன வருதுன்னா வேளாண் பொருட்களை போக்குவரத்திற்காக, அதாவது ஒரு இடத்துல உற்பத்தி பண்ற பொருளை வேற இடத்துக்கு போக்குவரத்து பண்றதுக்கு, டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இணைய வழி வணிகம் அப்படின்னு சொல்றாங்க, சந்தையை கண்டறியன்னு சொல்றாங்க, சில இடங்கள் இது இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது 2, 3 மட்டும்தான் சரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதுவும் சரி இப்போதைக்கு இல்ல. அபிஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது சம்பந்தமான விஷயம் தெரியும். ஓகே, சோ மொத்தமா 14 கேள்வி. 2 கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருங்க. அந்த ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான். அதாவது சவுத் காரோ ஹில்ஸ் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து எங்க எக்ஸிபிஷன் பண்ணி பர்சல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க, ஏன்ஷியன்ட் பர்சல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டாங்க. நம்ம நடத்தாத கேள்வி, அவ்வளவுதான். அதை தாண்டி இந்த 2 கேள்வி, இதை தாண்டி மற்ற அனைத்துமே நம்ம ஜியாகிரபியில நடத்தினதுதான். சோ இதே போலதான் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளும் இருக்கும். அதற்காக தான் இந்த ஆன்லைன் வகுப்பு. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஜாயின் பண்ணி சீக்கிரமா வீடியோ கோர்ஸை பார்த்து முடிச்சிருங்க. இந்திய அரசியலமைப்பு, பொருளாதாரம், புவியியல், இயற்பியல், இந்திய தேசிய இயக்கம் 5 சப்ஜெக்ட் இருக்குது. 1 வருட வேலிடிட்டி. ரெக்கார்டட் வீடியோ தான், லைவ் முடிஞ்சு போச்சு. ரெக்கார்டர் தான் இப்ப இருக்குது. பைலிங்குவல் தமிழ் இங்கிலீஷ் கிளாஸஸ் PDF இருக்கும். அந்த PDF நீங்க டவுன்லோட் எல்லாம் பண்ண முடியாது, மொபைல் ஆப்லயே இருக்கும். நீங்க எப்ப வேணா 1 வருஷத்துக்கு ஓபன் பண்ணி பாத்துக்கலாம்.
ஒவ்வொரு சப்ஜெக்டும் 599 தனித்தனியா வாங்கினீங்கன்னா அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா 3000 ஆகும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு 2 சப்ஜெக்ட் மட்டும் போதும் சார் எல்லாம் வாங்குவாங்க. அதுக்காக தான் இது. இல்ல சார் எனக்கு இந்த 5 சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா 2000 சொல்லியிருப்போம். இது கூட சேர்த்துல இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூனிட் 8ல 3rd and 4th பாயிண்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். 3rd and 4th பாயிண்ட் நான் வந்து எடுக்கிறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் 399. சோ தனித்தனியா வேணும்னா தனித்தனியா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 5 பிளஸ் யூனிட் 8 6 கோர்ஸ் தேவை அப்படின்னா 2000 plus 400 that is equal to 2400. 2400 ரூபாய் நீங்க ஜிபிஏ பண்ணிட்டீங்கன்னா இந்த 6 கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும். 1 இயர் வேலிடிட்டி. குரூப் 2 குரூப் 3 பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். 90% நான் எப்பவுமே மினிமமா சொல்லுவேன். 90% நம்ம நடத்துறது தான் வரும் வந்திருக்கு. குரூப் 4 குரூப் 1 சாட்சி குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ப்ரூஃப் வீடியோ போடுவேன். இந்த எப்படி ஜாயின் பண்ணணும்னா எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல மூலமா ஜாயின் பண்ண முடியும். மொபைல் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் குரூப்ல இந்த ப்ரூஃப் மெட்டீரியல் பிடிஎஃப் போட்டுருவேன். டெலகிராம் லிங்க்கும் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம இன்ஸ்டாகிராம் நம்மளோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி அதே போல 8870302702 அப்படிங்கிற மொபைல் நம்பர் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க எப்படி இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன் கோர்ஸ் தேவைப்படுறவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. ஏன் சீக்கிரமா சொல்றேன் அப்படின்னா டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. 50 டேஸ் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இந்த கோர்ஸை முடிக்க முடியுமானா முடிக்க முடியும். எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கோர்ஸும் பாத்தீங்கன்னா அதிகபட்சமாவே 25 மணி நேரம் தான் இருக்கும். 25 ஹவர்ஸ் 20 ஹவர்ஸ் 21 ஹவர்ஸ் தான் இருக்கும். சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். நாம ஏற்கனவே பாத்தீங்கன்னா ப்ரூஃப் வந்து பாலிட்டிக்கு போட்டாச்சு. குரூப் 1ல 26க்கு 23, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல 15க்கு 14, இப்போ ஜியோகிராபி போட்டிருக்கிறோம் 14ல 11, யூனிட் நம்பர் 8 போட்டிருந்தோம். அதுல பெண்களின் பங்கு அப்படிங்கிற டாபிக் மட்டும் நான் ஃப்ரீயா யூடியூப்ல எடுத்தேன். அதுலயே பாத்தீங்கன்னா 4க்கு 4. யூனிட் 8 ஃபுல்லா கிடையாது. யூனிட் 8ல ஒரு டாபிக் ஒரு தலைப்பு சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்குன்னு. அதுல 4 கேள்வி கேட்டா 4 நான் நடத்தினதான் கேட்டிருந்தான். சோ அடுத்த வீடியோ எக்கனாமிக்ஸ் வரும். ப்ரூஃப் வீடியோ அடுத்தது எக்கனாமிக்ஸ் அடுத்த வீடியோவா வரும். குரூப் 2 எக்ஸாம் தயாராகிறவங்க திரும்ப சொல்றேன், வெறித்தனமா படிங்க. சீக்கிரமா படிச்சு முடிச்சு ரிவிஷன் பண்ணுங்க. எவ்வளவு படிச்சீங்கன்றது முக்கியம் இல்ல, அதை எவ்வளவு வாட்டி ரிவிஷன் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். மறந்துடாதீங்க. நல்லா படிங்க. கோர்ஸ் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல கால் பண்ணீங்கன்னா டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி இதுல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி. ஓகேங்களா? ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாளைக்கு ஜூலை 19 லாஸ்ட் டேட் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A அப்ளை பண்றதுக்கு. அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா. தேங்க்யூ.